ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு வார்த்தை பாருங்க. உங்களை கவனிக்கும் தேவன். உங்களை கவனிக்கும் தேவன் என்பதற்கான ஆதாரமான ஒரு வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்க உங்களுக்காக விரும்புகிறேன். லூகாவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். உங்க தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். தலையில இருக்கிற முடிய, உங்க வீட்டு ஆள் முடிய நீங்க எண்ணி பார்த்திருக்கீங்களா? அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா? டைம் கொடுத்து எண்ணினா கூட கரெக்டா எண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா ஆண்டவர், இதெல்லாம் ஒரு வேலையா? ஆண்டவருக்கு வேற வேலையே இல்லையாங்க அப்படின்னு நிறைய கேட்கலாம். ஆனா ஆண்டவர் நம் மீது பாருங்க எவ்வளவு கண்ணும் கருத்துமான உள்ள தேவன் என்று இது ஒரு வசனத்துடைய அர்த்தமா இருக்கு. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, உங்க வீட்டுல இருக்கவங்களுடைய முடிய கூட நீங்க எண்ணி பார்த்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்கெல்லாம் டைம் தர யாருக்கும் இன்னை காலகட்டத்துல டைம் கிடையாது. எல்லாரும் ஓடுன்னு வேலைக்கு போயிட்டு வந்து முடியெல்லாம் யார் என்றது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இந்த வேலையை பண்றாரா? இதுக்கெல்லாம் கூட அவருக்கு டைம் இருக்காங்க? அவர் கடவுளுங்க, அவருக்கு எதுக்குங்க இந்த வேலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வசனம் வெறும் தலைமுடியை பத்தி மட்டுங்க இல்லைங்க. அவர் அக்கறை உள்ள தேவன். அவர் நம்மை பாருங்க கவனிக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மனுஷங்களை பார்த்துக்குதான் பாருங்க இந்த வசனம் பேசப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றாரு, உங்க தலை முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அப்போ கடவுள் நம்ம செய்யறது எல்லாமே பார்த்துட்டு இருக்காருன்னு தானே அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் எண்ணப்பட்டிருக்கிறது, பயப்படாதிருங்கள் சொல்றாரு. பயம் எதனால வருது? நம்மளை யாரும் கவனிக்க இல்லை அப்படின்னும் போது ஒரு பயம் வரும். ஆனா உங்க தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, பயப்படாதீங்க, ஏன்னா நான் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கு. அடுத்த வார்த்தை ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க. அடைக்கலான் குருவி அந்த காலத்துல பாருங்க 2 காசுக்கு 5 குருவிங்களை விற்பாங்களாம். அப்போ எவ்வளவு சீப்பான ஒரு பாருங்க ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த குருவியை கூட ஆண்டவர் மறக்கிறது இல்லையா? அவ்வளவு பாருங்க ஆண்டவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். கண்காணியும் உள்ள ஒரு தேவனா இருக்கிறார். கண்காணிப்பாளர்னா பாருங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வாட்ச்மேன் வேலை செய்யற மாதிரி. அப்ப ஆண்டவரை வாட்ச்மேன் வேலை செய்யறவர்னு சொல்லிடாதீங்க. ஆனா அவர் பாருங்க இன்னொரு இடத்துல அந்த வார்த்தையில வருது, அவர் காவலாளி என்று வருகிறது. அவர் போலீஸ் வேலை எல்லாம் செய்யறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா வேலையிலுமே அவர் பெட்டருங்க. அவரால் எல்லா ஆக்ஷனையும் எடுக்க முடியும், எல்லா பாருங்க வேலையும் செஞ்சு நம்மளை பாதுகாக்க முடியும். அதனாலதான் இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருக்கு தூங்குறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் கருத்துள்ள தேவன், நம் மீது அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அடைக்கலான் குருவி, அப்படிப்பட்ட அடைக்கலான் குருவியே நான் பாதுகாக்கிறேன், நான் மறக்கப்படுவதில்லை என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த பூமியில ஒரு மனிதனாக வந்தாலும் அவர் பாருங்க பிதாவுக்கு அன்புக்குரிய தேவனாக இருந்தார். பிதாவின் ஒரே பேரான குமாரனாய் இருந்தார். அந்த ஒரே பேரான குமாரனை எதுக்காக தந்தாருன்னு நம்ம யோவான் 3:16 வாசிக்கிறோம். உலகத்தில் இவ்விதமாய் அன்பு கூர்ந்ததினாலே தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக அனுப்பினார் என்று. அப்போ அன்பு கூர்ந்ததுனாலதான் நம்மள பாருங்க அதை கண்காணிக்கிறார். உனக்கு முடியெல்லாம் எவ்வளவு இருக்கு, இந்த முடியெல்லாம் கொட்டலாம், இந்த முடியெல்லாம் நல்லா இருக்கு. அப்போ அவருக்கு தெரியாம ஒரு முடி கூட கீழே கொட்டாது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதாவது விஷயங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. இது ஆண்டவர் அனுமதி இல்லாம நடக்காது. அப்போ ஆண்டவர் அனுமதித்தால் நிச்சயமாகவே பிரச்சனை எப்படி வரும்னு நீங்க நம்புறீங்களோ, பிரச்சனையை காட்டிலும் அதுல இருந்து விடுதலையும் வருவது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், அடைக்கலான் குருவியை காட்டிலும் நீங்கள் மேன்மை உள்ளவர் என்று வருகிறது. அப்போ அடைக்கலான் குருவிக்கே பாருங்க அந்த ஆண்டவர் படைத்ததிலே விசேஷமானது என்னன்னா மனிதன்தான். மனிதன்தான் பிரமிக்கத்தக்க விதமாக உண்டாக்கப்பட்டபடியால் என்று சங்கீத பகுதியில வாசிக்கிறோம். அப்போ பிரம்மாண்டமாக உண்டாக்கப்பட்ட மனிதன் பாருங்க, அறிவு, ஞானம், எதை செய்யணும் செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட பகுத்தறிவு இதெல்லாம் யாருக்கு கொடுத்தாருன்னா ஆண்டவர் பாருங்க மனிதனுக்கு தான் கொடுத்தார். உங்களையும் என்னையும் நேசிப்பதற்காக தான் இந்த உலகத்துல தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்தார். அப்போ தேவனுடைய அன்பு எவ்விதமாக இருக்கிறது பாருங்க. அவர் நம்மை பாருங்க எந்த அளவுக்கு கண்காணிச்சா நம்ம பயப்படாம இருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா நான் உன்னை கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கிற உன் கூடன்றதுக்கு தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சிட்டுக்குருவிக்கே பாருங்க, அடைக்கலான் குருவிக்கே அவ்விதமாய் தேவன் மறக்காத அவர் பாதுகாக்கிறார், போஷிக்கிறார் என்றால் உங்களையும் என்னையும் அவர் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நம் வாழ்க்கை அவர் கையில இருக்குது. அப்போ நிச்சயமாகவே அவர் நம்ம மறக்க மாட்டாருங்க.
நாம மறக்காம இருந்தா சரி. ஆனா நாம் மறக்காம இருப்பதற்கு என்னன்னா, தேவன் செய்த நன்மைகளை மறக்க கூடாது. அதனால்தான் கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று நம் எல்லா சர்ச்சிலையும் சொல்றோம். அவர் செய்த உபகாரத்தை பாருங்க, அடிக்கடி மனுஷங்க மறந்துடுறாங்க. எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் அந்த நல்லது பண்ணி முடிச்ச உடனே அடுத்தது பாருங்க ஏதோ ஒரு காரியம் சரியில்லாம போயிடுச்சுன்றதுக்காக ஆண்டவரே வெறுத்துடுறாங்க. அப்படிலாம் இல்லாம கடவுளை நீங்க உறுதியா பிடிச்சு கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நம்மை மறக்காத தேவன் நீங்க நம்பும் பட்சத்துல நிச்சயமாகவே அவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதை உங்களால உணர முடியும், காண முடியும். ஏன் கண்ணு மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க அங்கதான் இருக்கீங்க, ஆண்டவர் அங்கதான் இருக்காங்க. ஆனா நடுவுல ஒரு திரைச்சீலை இருந்ததுன்னா நிச்சயமா அது மறைச்சிருக்கும். அந்த திரைச்சீலை விலக நம்ம ஜெபம் பண்ண போறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் ஆண்டவரே நிறைந்த நல்ல தகப்பனை நாங்கள் மண்டையில் வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவரை இனிதான நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்துல கொடுத்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் மேன்மை உள்ளவர்கள் என்று சொன்னீங்கப்பா. ஆமா ஆண்டவரே, தமது ரூபத்தின்படி தமது சாயலாக மனிதனை உண்டாக்குவோம் என்று ஆண்டவரே, நீங்க உங்களை பார்த்து நீங்க பேசின பின்பு ஒரு மனிதனை உண்டாக்குறீங்க. தன்னை போலவே உண்டாக்குறீங்க. தன்னை போலவே சுதந்திரவாளியாக கொடுக்குறீங்க. தான் எப்படி சுதந்திரமாக செயல்படலாமோ அப்படி மனுஷனை வச்சீங்க. ஆனா நன்மையும் தீமையும் முன்னாடி வச்சீங்கப்பா. நாங்கள் நன்மையை எடுத்துக்கொள்ளும்படியாக அந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்படாம இருக்க முதல்ல உதவி செய்யுங்கப்பா. இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, ஆண்டவரை மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தேவன் அந்த ஜனங்களை நேசிக்கிறபடினால் ஆண்டவரே அவர்கள் தேவைகளை சந்தித்து நீர் போஷிக்கிறவர், சிட்டுக்குருவியை மறக்காத தேவன் என்னை எப்படி மறப்பார் என்று ஆணித்தரமான நம்பிக்கை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.